புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதோ திருவுடல் திரு ரத்தத்தின் வழியாக நம்மை ஊட்டப்படுத்திய கடவுள், நம்மோடு உறவாடி நம்மில் உறைந்திருக்கிற கடவுள், இதோ நற்கருணை பிரசன்னத்தில் நம்ம தேடுகிறார். நம் ஆண்டவர் இயேசுவை சற்று நேரம் உற்று பார்ப்போம். இந்த ஆண்டவர் இயேசு இடத்தில் இருந்த அற்புதமான பண்புகளையும் குணநலங்களையும் நிலையாக்கி கொள்வோம். ஆண்டவரே, அற்புத குழந்தை இயேசுவாய் எங்களது மத்தியிலே வந்திருக்கிற உம்மிடம் இருக்கின்ற எல்லா விதமான நல்ல பண்புகளை நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக இந்த நாட்களிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த நாளிலே உமது முன்னிலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இதோ உம்மை உற்று நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதி. உமது வல்லமையான கரத்தினால் நீர் ஆசீர்வதியும். உமது பரிசுத்தமான உள்ளத்தால் இவர்களை தூயவர்களாய் மாற்று. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த திருநாட்களை கொண்டாடி மகிழ்வதில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கொள்வதை விட நாங்கள் என்றும் உம்மிலே நிலைத்திருக்கின்றவர்களாய் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் இப்போது ஜெபிக்கிறோம். அப்பா, உமது அன்பை, உமது உறவை, உமது நம்பிக்கையை, உமது எதிர்நோக்கை எல்லாவற்றையும் நாங்கள் வாழ்வாக்கினாலும் நீர் எங்களுக்கு விட்டு சென்ற உயிரோட்டமுள்ள வாழ்வை வழிநடத்துகின்ற, வாழ்வோடு பிணைந்திருக்கின்ற இந்த மன்னிப்பு என்ற வரத்தை நீங்கள் எங்களுக்கு இப்போது தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இத்திருநாள் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை எல்லா விதத்திலும் எல்லா மக்களையும், இந்த சமூகம் முழுவதையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர. நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இதோ இந்த நாளில் நாங்கள் மறையுறையில் கேட்டது போல நிபந்தனையோடு கூடிய ஒரு உறவு, நிபந்தனையோடு கூடிய ஒரு பண்பு, நிபந்தனையோடு கூடிய மாட்சிக்குரிய ஒன்று என்றால் அது மன்னிப்பு என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. இதோ உமக்கு எதிராக செய்த பாவங்களை நினைத்து மன்னிப்பு கேட்கிறேன். இதோ உமக்கு எதிராக செய்த குற்றங்களை நினைத்து பார்த்து மன்னிப்பு கேட்கிறேன். அனைவரும் அமர்வோம். அனைவரும் அமர்ந்து இந்த பாடலை உருக்கமாக நான் பாட என்னோடு சேர்ந்து பாடு. என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். பாடுவோம். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். அனைவரும் கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவர் இயேசுடைய பிரசன்னத்தை பார்த்தவர்களாக, அப்பா, இதோ இந்த நேரத்தில் எங்களை மன்னியோ. இதோ உமக்கு எதிராக நாங்கள் செய்த பாவங்கள், இதோ உமக்கு எதிராக நாங்கள் செய்த குற்றங்கள், இதோ உமக்கு எதிராக நாங்கள் செய்த எல்லா தீ செயல்களையும் நாங்கள் கரம் உயர்த்தி உம்மிடத்திலே ஒப்பு கொண்டுகிறோம். அப்பா, இதோ இந்த நேரத்தில் எங்களை மன்னியும். அப்பா, பாடுவோம் மீண்டும். என்னை மன்னியும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தியவர்களாய், என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, மீண்டும் ஒரு முறை பாடுவோமா? பாடுங்கள். அப்பா, இதோ என்னை மன்னியும்.
அப்பா என்னை மன்னிங்கப்பா. என்னை உன் பிள்ளை என்று சொல்வதற்கூட தகுதியற்றவனாக வாழ்ந்திருக்கிறேன். இதோ இந்த நாளில் இருந்து நான் என்னை முழுவதும் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் அப்பா. உமக்கு எதிராக பாவம் செய்தே உமை பிரிந்து திரிந்தலைந்தே என்னை மன்னியும் அப்பா. என்னை மன்னிசாமே. இந்த மன்னிப்பின் மாண்பை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து வாழ மன்னியமப்பா. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்தில் நாங்கள் படித்தது போல ஊதாரி தனமாய் நான் வாழ்ந்த காலங்கள், உம்மை விட்டு பிரிந்த காலங்கள், என் உறவுகளை விட்டு தெரிந்த காலங்கள், உற்ற நண்பர்கள் அல்ல தீயவர்களோடு வளைந்த காலங்கள், என் பாதை மறந்து சென்ற காலங்கள். இதோ இந்த நேரத்தில் என்னை மன்னியும். இதோ அற்புத குழந்தை இயேசுவாய் இந்த தருத்தலத்தில் இருந்து அமர்ந்து எங்களை அருள் பாலிக்கின்ற இயேசுவ, உமது பிரசன்னத்தின் முன்பு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ உமக்கு எதிராக செய்த ஒவ்வொரு குற்றங்களையும் நினைத்து பார்த்து உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்டு உமக்கு உகந்த பிள்ளையாய் உம்மோடு நிலைத்திருக்க நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு எதிராக பாவம் செய்தே உமை பிரிந்து திரிந்தலைந்தே என்னை மன்னிங்கப்பா. என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். ஆண்டவரே, திருத்தூதர் பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது திருமுகத்தில் 3வது அதிகாரத்தில் மிக அற்புதமாக உமக்கு எதிராக செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களையும் இதோ பதிவு செய்கிறார் அப்பா. இதோ என்னுடைய கெட்ட நடத்தையாலும் நம்பிக்கை இல்லாத தன்மையினால், இதோ என்னுடைய பாவங்களினால், என்னுடைய இச்சைகளினால், என்னுடைய செயல்பாடுகளினால் உம்மை வெறுத்திருக்கிறேனே அப்பா. இதோ இந்த இறுதி நாட்களில் கொடிய காலங்கள் வர இருக்கின்றன என்று சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்துகின்ற எல்லா விதமான இந்த பாவங்களில் இருந்து நான் ஒவ்வொருவரையும் மன்னித்தேன் அப்பா. நான் உமக்கு எதிராக செய்த எல்லா பாவங்களும், நான் தன்னலம் தேடுபவனாக, பண ஆசை உடையவனாக, வீம்பு உடையவனாக, செருக்கு உடையவனாக, பழித்துரைத்து பேசுகின்றவனாக, இதோ பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவனாக, நன்றியற்றவனாக, தூய்மையற்றவனாக, அன்புறவு அற்றவனாக, வன்முறையாளனாக, நன்மையை விரும்பாதவனாக, துரோகம் செய்பவனாக, கண்மூடித்தனமாக செயல்பட்டவனாக, தற்பெருமை கொண்டவனாக, கடவுளை விரும்பாதவனாக, சிற்றின்பத்தை தேடுகின்றவனாக, அத்தனை பாவங்களை உடையவனாக இருந்தாலும் தந்தையே நான் உன்னை மன்னிக்கிறேன் சொல்லி உம் அன்பு பிள்ளைகளை எல்லாம் நீர் மன்னித்தீரப்பா. இதோ இந்த திருநாட்களில ஒவ்வொரு நாளும் நாங்கள் மறையுறையின் வழியாக, உமது அன்பு வார்த்தையின் வழியாக இந்த விதமான எல்லா விதமான பாவத்தில் இருந்தோம் அப்பா. எங்களை மன்னித்து உமோடு இருக்க, உமோடு வாசம் செய்ய அப்பா, நீர் எங்களோடு இருக்க, எங்களோடு வாசம் செய்ய இதோ இந்த திருத்தலத்தில குழந்தையாய் நீ எங்களுக்கு அருள் பாலிக்கிறீரப்பா. எங்களை நீர் மன்னித்து உமக்கு ஏற்ற பிள்ளையாய் வாழ நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். என்னை மன்னியோ, என்னை மன்னியோ இயேசுவே, என்னை மன்னியும். பிறர்க்கெதிராக பேசி வந்தே சுயநலத்தால் திரிந்தலைந்தே என்னை மன்னியும் அப்பா. என்னை மன்னியும். இதோ உமது தெய்வீக அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க என்னை மன்னியும்.
இன்றைய முதல் வாசகத்தில் எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4வது அதிகாரத்தில் நாங்கள் படித்தது போல அப்பா இயேசுவே என்னை மன்னியும். ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே பொய்மையை நீக்கி வாழ வேண்டும். ஒருவரோடு ஒருவர் உண்மை செய்து வாழ வேண்டும். உண்மையை பேசி இருக்க வேண்டும். நாங்கள் பாவம் செய்யாது இருக்க வேண்டும். நாங்கள் திருடாது இருக்க வேண்டும். சினம் கொள்ளாது இருக்க வேண்டும் என்ற ஒரு புதிய வாழ்வின் அர்த்தத்தை எங்களுக்கு இந்த மன்னிப்பின் வழியாக கற்றுக் கொடுக்கிறீர் அப்பா. இறுதியில ஒருவருக்கு நீங்கள் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று இந்த மகத்தான மன்னிப்பில் நிலைத்திருக்க கேட்ட இயேசு மக்களே, நாம் அனைவரும் கரங்களை உயர்த்துவோம். நாம் அனைவரும் கரங்களை உயர்த்து. அப்பா, இதோ என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ முறை பொய் சொல்லி இருக்கிறேன், எத்தனையோ முறை கோபப்பட்டு இருக்கிறேன், எத்தனையோ முறை உன் அன்பை புறக்கணித்து இருக்கிறேன். இதோ என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேன். பிள்ளைகளை எல்லோரும் கரங்களை உயர்த்துங்கள். கடவுள் நமக்கு கரங்களை கொடுத்திருக்கிறார். இதோ கரங்களை இருத்தி எப்போதெல்லாம் மோயிசன் ஜெபித்தாரோ அப்போதெல்லாம் ஆண்டவர் அமலேக்கரை தோல்வி வரச் செய்து இஸ்ராயல் மக்களை வெற்றி பெறச் செய்தார். இதோ இந்த நாளிலே நீங்கள் எத்தனை நன்றி கூறுவதில் நிலைத்தாலும், நீங்கள் எத்தனை அன்பில் நிலைத்தாலும், நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையில் நிலைத்தாலும், நீங்கள் எத்தனை தான் உறவில் இருந்தாலும், நீங்கள் எதையெல்லாம் பகிர்ந்து கொடுப்பதில் நிலைத்தாலும், இறைவா என்று இறை வேண்டலில் நிலைத்தாலும், நன்மை செய்வதில் நிலைத்தாலும், இதோ மன்னிப்பு என்ற ஒன்றிலே நீங்கள் நிலைக்கவில்லை என்றால் நம்மிடத்திலே ஒன்றுமில்லை. ஆகவே இறைவா, நான் இதோ இந்த நேரத்திலே பிறருக்கு எதிராக செய்த குற்றங்களையும் குறைகளையும் என் கைகளை உரைத்து நான் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, இதோ என் குற்றங்களை மன்னியும், இதோ என் குறைகளை மன்னியும் என்று சொல்லி உங்கள் குற்றங்களையும் குறைகளையும் அறிந்திருக்கிற கடவுள், உங்கள் உள்ளத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற கடவுள். சாலமோனின் ஞான நூல் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, நான் உங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் கண்டும் காணாமல் இருக்கிறேன், நீ மனமாறி வருவாய் என்று உன்னை மன்னிக்க காத்திருக்கிறேன் என்று சொல்லி இதோ காத்திருக்கின்ற தெய்வம். கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள். அப்பா, இதோ என் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். இதோ இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் ஆண்டு திருவிழாவை கொண்டாடுவதற்கு நீர் கொடுத்த நன்மைக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல தந்தையர்களை கொடுத்ததற்காக ஜெபிக்கிறேன். நல்ல மறையுறை வசனங்களை கொடுத்ததற்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இதோ உன் அன்பில் நிலைத்திருக்க எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள். இதோ இந்த நேரத்தில் உங்களிடம் இருக்கின்ற எல்லா மன்னிக்க முடியாத பாவங்களை மன்னிக்கிறார். இதோ இந்த நேரத்தில் உங்கள் இதயத்தில் இருக்கிற எல்லா விதமான குற்றங்களையும் அவர் மன்னிக்கிறார். மகனே, மகளே, உன்னோடு வாழுகின்ற உன்னோடு இருக்கின்றவரை நீ மன்னிக்க தயாராக இருக்கின்ற பொழுது என் இயேசு உன்னை மன்னிக்கிறார். என் இயேசு உன்னை அன்பு செய்கிறார். என் இயேசு உன்னை முத்தம் செய்கிறார். என் இயேசு உனக்கு எல்லா விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அவர் எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய காத்திருக்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஒவ்வொரு பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கு அற்புதத்தை செய்த இயேசு, அவருக்கு அற்புதத்தை செய்த இயேசு இதோ இந்த திருத்தலத்திலே அருள் பாலித்து இருக்கின்ற இயேசு, நீ என்னை மகிமை செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு நன்மைகளால் நிரப்புவேன் சொல்லுகிற கடவுள் இதோ இந்த இங்கே இருக்கிறார். இதோ உங்கள் மத்தியில் இருக்கிறார். உற்று பாருங்கள். இதோ உங்கள் கரங்களை உயர்த்த முடியவில்லை, கண்களால் திறந்து பாருங்கள். இதோ என்னை பார்க்கின்ற பொழுது நீ மாறுவாய். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், தண்ணீரை இயேசு பார்த்தார், ரசமாய் மாறியது. இதோ இந்த இயேசு உங்களை பார்க்கிறார். இந்த பார்க்கிற இயேசு உங்களை மன்னிக்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். என் விண்ணக தந்தையை போல இதோ நானும் உங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாடுவோம், அப்பா என்னை மன்னித்ததற்கு நன்றி என்று சொன்னார். என்னை மன்னியோ, என்னை மன்னியோ இயேசுவே, என்னை மன்னியும். நன்றி தகப்பனே. அனைவரும் முழங்கால் படியிடுவோம், முழங்கால் படியிடுவோம், அனைவரும் முழங்கால் படியிடுவோம். முழங்கால் படியிட்டு ஏசாயா புத்தகம் 1 அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்லுகிறார், உச்சங்காலிலிருந்து உச்சந்தலை வரை நீ குற்றங்களால் பாவங்களால் நிறைந்திருந்தாலும் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்றார். நம் தலை மீது கரை வைப்போம். நம் ஆண்டவர் இயேசு நம்மை சுகப்படுத்தட்டும். அப்பா,
இதோ உமது கரமே என்னை தொட்டிருக்கிறது என்ற உணர்வோடு மத்தியிலே செபிக்கிறேன் தகப்பனே. இதோ கரம் தன் தலை உச்சந்தலையில் வைத்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதை அப்பா. இந்த நாளிலே பூச கருத்துக்களை கொடுத்து செபித்தவர்கள், இவர்கள் செய்கின்ற தொழில்கள், இவர்கள் செய்கின்ற எல்லா விதமான முன்னேற்ற பாதையை நீர் ஆசீர்வதி தகப்பனே. இதோ இங்கே இருக்கிற இளம் பெண்களையும் இளையோர்களையும் நீர் ஆசீர்வதி தகப்பனே. இதோ இந்த குழந்தைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதி. இதோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆசீர்வதிக்கப்படட்டும் சாமி. உமது வல்லமையான திருக்கரத்தால் இவர்களை ஆசீர்வதி. இந்த ஆண்டு முழுவதும் அற்புத குழந்தை இயேசுவின் ஆசீர்வாதம் இவர்களை பின்தொடரட்டும், இவர்களோடு தங்கட்டும். இன்னைக்கு ஆகமத்தில் நாங்கள் படிக்கிறோம், ஆண்டவர் தன் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி வருகின்ற நாட்கள் எல்லாம் உங்களை பாதுகாத்து என்றும் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஆசீர்வாதத்தை பெற்று நம் வாழ்விலே அன்பில் நிலைத்திருந்து, நம் வாழ்விலே மன்னிப்பில் நிலைத்திருந்து, நம் வாழ்வில் நன்மை செய்வதில் நிலைத்திருந்து இறைவனுக்கு உகந்தவர்களாய் வாழ இந்த ஆசீரை பெறுவோம். இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து கிறிஸ்துவத்தின் மகத்துவமாம், கிறிஸ்துவத்தின் மாட்சியாம், கிறிஸ்துவத்தினுடைய சிம்மாசனமாய் இயேசு துன்பத்தின் வழி சொன்ன ஒரே குரல், தந்தையே இவர்களை மன்னிக்கிறேன் என்று. இதோ உங்களையும் மன்னித்து இந்த வருகின்ற நாட்கள் எல்லாம் தனது கரம் பிடித்து ஆசீர்வதித்து அற்புத குழந்தை இயேசு உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் எல்லா வரங்களையும் எல்லா வளங்களையும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. இந்த திருவிழா நாளின் இன்றைய நற்கருணை ஆசீர்வாதத்தில் அவருடைய ஆசிரியையும் அருளையும் செல்வத்தையும் வளங்களையும் பெற்றுச் செல்வோம். ஆமென், 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 ஆமென். மாண்புயர் பாடுவோம். வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. திருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவருக்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
அருள் திரு தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருள் திரு தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி, அருள்